ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் ஃபேரிஸ். இப்போ உங்கள் லைஃப்க்கு வந்து தேவையான ஒரு மெசேஜ் என்ன, இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும் விரும்புகிறாங்க, அதான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 7 கார்ட்ஸ் எடுக்கலாம். ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு 7 கார்ட்ஸ் எடுக்கலாம். என்ன மெசேஜஸ் வருதோ அது உங்களுக்குரிய மெசேஜ். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அது உங்களுக்குரிய மெசேஜ். இப்போ இருக்கிற உங்களுடைய சிச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேரிஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், நீங்கள் கும்பிடுற கடவுள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களை இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. ஸோ 7 கார்ட்ஸ் உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன, உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன? ஜர்னி. இட்ஸ் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் எ ஜர்னி. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு ஜர்னி வந்திருக்கு. இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அந்த பிகினிங் வந்து நீங்கள் பிளான் பண்ணதாக இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணாததாக இருக்கலாம். பட் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். எஸ், என்னுடைய கேண்டில் வந்து க்ளோ ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் கம்மியாக வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு. எஸ், உங்களோட ஜேர்னி வந்து ஒரு பிரகாசமாக மாறப்போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு நடக்க போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற விஷயம் உங்களுக்கு ஃபேரிஸ். அந்த டைம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியாக பேக் வச்சுக்கோங்க, ரெடியாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னி எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய டெசிஷன் ஆர் யூனிவர்ஸோடைய டெசிஷன். பட் அந்த ஜேர்னியில் நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஆகிறதுக்கு அந்த மனசை கொண்டு வாங்க. ஓகே, உங்களுடைய மனசை வந்து ஒரு எம்டியாக அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த மனசை கொண்டு வாங்க. கடவுள் கொடுக்குற ஜேர்னி. ஸோ செகண்ட் கார்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களோட ட்ராவல் வந்து சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, எஸ், அது வந்து ஒரு பிகின் ஆக போகுது. அந்த விஷயம் வந்து பிகின் ஆக போகுது. அது வந்து ஒரு நல்லதாக போய் முடியும். இப்போ உங்களுடைய தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணால், இல்லை வந்து மூவ் பண்ணால், பிகின் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ரூட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் அது வந்து எனக்கு இந்த கேண்டில் மூலயமா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை, பிரைட்னிங்காக இருக்கும் நீங்கள் நினச்சதை விட. ஓகே, ஸோ ஓகே, செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஸ் வைஸ்லி.
ஸோ ஃபேரிஸ் வந்து அழகான கார்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஒரு விஷ் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது வந்து உங்கள் ஹார்ட் டிசைர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்கள் லைஃப் ஒரு விஷ் இருக்கலாம். அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து மனசுலையே கோட்டை கட்டிட்டு இருக்காமல், இல்லை ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் நீங்கள் இல்லாமல், ஸோ இமேஜினேஷனோட மட்டுமே வச்சுக்காமல், ஒரு விஷயத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணால் மட்டும் போகிறது. அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு வரும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். கரெக்டாக? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளவு ஒரு ஆக்ஷனாக இறங்கியிருக்கீங்க, அந்த சேலஞ்சஸ் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. மனசளவில் வேறு, அந்த அந்த ப்ராக்டிக்கலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கிறது வேறு. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க, அந்த விஷை நோக்கி நீங்கள் புறப்படுங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய செகண்ட் மெசேஜ். ஸோ ஒரு கனெக்டட் தெரியுது உங்கள் ரெண்டு மெசேஜுக்கும். சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து தைரியமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஜேர்னி உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது. எனிதிங், எனி விஷ் உங்களோட லைஃப்பில். ஓகே, ஸோ தேர்ட் கார்டு என்ன வந்திருக்கு, வரப்போகுது அப்படின்றது பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் அகைன். இந்த கார்டு மூலயமா நீங்கள் எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து உறுதியாக நம்பிக்கையாக இருங்க. அவ்வளோதான். அதில் வந்து மாற்றமே இருக்கக்கூடாது. அந்த சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஓகே, நீங்கள் எப்படி அலைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ அந்த பிரபஞ்சம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது கொடுக்குறது தான் பிரபஞ்சம் இருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இங்கே தேவை. எப்படி அப்படின்னா, இது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். என்னுடைய நம்பிக்கை வந்து வீண் போகாது. யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு உனக்கு வழி வகுப்பாங்க. அதே மாதிரி அந்த பாதையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து அதிகமாக நம்பும்போது, அதுக்குரிய ஒரு செயல்களில் நீங்கள் ஈடுபடும் போது. ஏன்னா இந்த ரெண்டு கார்டுமே மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா சில விதமான உங்களுக்கு ஒரு 100% எனக்கு வந்து இருக்கீங்க. ஆனால் சில சமயம் வந்து அதில் வந்து டவுட் ஆகிறீங்க. நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை வந்து சில சமயம் வந்து அதுக்குரிய ஒரு முயற்சிகள் வந்து நீங்கள் தள்ளி போடுறீங்க. இல்லை வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேண்டாம். ஸோ மூணாவது கார்டு என்ன அப்படின்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் எவ்வளோ நீங்கள் வந்து அலைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ, எப்படி வந்து உறுதியாக இருக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு பலன், அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் உங்களுடைய ஆத்ம பலம் மூலியமாக தான் அது வந்து பெற முடியும். ஈஸி கிடையாது. எதுவுமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து தவம் புரியணும். ஈஸி கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயம் அது வந்து சாத்தியம் படணும் அப்படின்னா எனிதிங் அதுக்கு வந்து நிறைய ஒரு கண்ணுக்கு தெரியாதது, வினைகள், பாஸ்ட்டு லைஃப் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் கலந்து இருக்குது. முன்னோர்களோடது ப்ளஸ் ஒன் மைனஸ், நம்மளோடது ஆல்ரெடி இருக்கிற ப்ளஸ் ஒன் மைனஸ் எல்லாமே இருக்குது ஒருத்தருடைய இதில். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அடையிறாங்க அப்படின்னா ஈஸி கிடையாது. அதுக்குன்னு நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கிது, இல்லை பெருசாக அவங்க வர்றாங்கன்னா அவங்க ஈஸியாக வரல. அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய விஷ் எதுவாக இருக்கட்டும் தாராளமாக தைரியமாக பண்ணுங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ உறுதி வைக்கிறீங்க அப்படின்றதான். யூனிவர்ஸை எவ்வளோ நம்புகிறீங்க, உங்கள் மேலே எவ்வளோ ஹோப் இருக்குது, அதுதான் எங்கள் மெயினாக. ஸோ கண்டிப்பாக ஏன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து அதுதான் வந்திருக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, உறுதியாக இருங்க,
அதில் வந்து பின்வாங்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபோர்த் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கார்டு ஃபேரி ஸ்பாட்டிங். இந்த கார்டில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரூவாக பிலீவ் பண்ணும்போது அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, அந்த விஷயம் வரும்போது தான் நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது தேடி வரும்போது தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லை அது தேடி வரும்போது தான் நான் நம்புவேன் அந்த சிச்சுவேஷன். அப்படி சொல்லலை. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்களா, அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த ட்ரூ பிலீவிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்தா தான் அதை நம்புவேன் அப்படின்னா அது வந்து எப்படி, அந்த மாதிரி தான். ஸோ இது எப்படி மீனிங், இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடவுளை காட்டினா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்பும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நான் நினைக்கிற விஷயம் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்கும். சிலருக்கு வீடு, சிலருக்கு பொருள், சிலருக்கு வந்து படிப்பு, அப்ராட் போகிறது, எனிதிங். பட் நீங்கள் அதை நம்பணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ராட் போவேன், நான் படிக்கிறதுக்காக போவேன், அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கணும், ஆல்ரெடி சப்கான்ஷியஸாக இருக்கணும். அதை நம்பினா தான் அது வந்து அந்த ப்ராசஸே நடக்கும். நான் வந்து இந்த 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 திங் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன், இது நான் கண்டிப்பாக நான் வாங்கியே தீர்வேன், அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட், லைஃப் ட்ரீம், ஒரு வீடு இருக்கலாம், கட்டணும்னு நினைக்கிற விஷயம், இல்லை ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக அந்த பர்சன் லைஃப்பில் வேணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மேனிஃபெஸ்டேஷனில் வந்து எந்த விதமான குளறுபடி இருக்கக்கூடாது, எந்த விதமான டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உங்களுடைய லவ் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எங்கேயும் போகாது. நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ உங்கள் கையில் வந்து சேரும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். அது கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளோரஸ். ஓகே. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஏஜுக்கு தகுந்தபடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் சில விஷயங்கள், இல்லைன்னா வந்து ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம வந்து கற்றுப்போம். ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ இது வந்து ஒரு பாடம், இது வந்து அவங்களுடைய லெசன், அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம். ஒருத்தவங்கள பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா பார்த்துட்டோம், இல்லை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி விடாமல், கண்டிப்பாக அதை வந்து எப்படி ஒரு மோல்டு பண்ண முடியும், உங்களுடைய மனசை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தனாக பண்ண முடியும், எப்படி வந்து அதிலிருந்து ஒரு அதாவது உங்கள் லைஃப் லெசன்ஸை வந்து எப்படி கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஓகே. ஸோ அவளுடைய மனசுக்கு வந்து அது பக்குவப்படுத்தணும், அவ்வளோதான். அந்த பக்குவம் கொண்டு வரும்போது நீங்கள் வந்து பெரிய ஒரு ஞானி ஆயிடுவீங்க. கரெக்டாக? உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு கைடிங் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எது தப்பு எது ரைட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது, இல்லை அப்படின்னாலும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து எதுக்காக இங்கே சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு, தேவையில்லாத ஒரு அன்கிளியர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாத எதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுறோம், எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம், எதுக்காக நம்ம வந்து யோசிக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் வேணும். ஸோ அது உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு வந்து அது ரியாலிட்டி அப்படின்றது வந்து அது வந்து உங்களுக்கு
அதில் வந்து நீங்கள் இருக்கணுமா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு எதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணும்? ஸோ சம் சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு பாஸ்ட் விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து தோணிகிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள் பாஸ்ட்டில் நடந்த சில கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எமோஷ்னல் வைஸ் அது வந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த லாபமோ நஷ்டமோ அது உங்களுக்கு ஒரு பாடம் தான். ஓகே, அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பாஸ்ட் விஷயத்தில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மூவிங் ஃபார்வர்டாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கொண்டு போகணும். உங்கள் மனசை வந்து நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த சைக்கிள்லேயே இருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க, அந்த பாண்டிங்லேயே இருக்கிறீங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சும் என்ன யூஸ் இருக்குது? ரிலேட்டட் எனி திங். ஸோ ஒரே விஷயத்தை நினச்சிட்டே இருக்கிறது, ஒரே விஷயத்துக்காக மனசு வருத்துட்டே இருக்கிறது, இல்லை வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இல்லைன்னா இந்த பாயிண்ட் வராது. உங்களால் முடியும், அதிலிருந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியும், அந்த கவலையை வந்து மறக்க முடியும். ஏன்னா சில விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பேட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணும். அது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் வெளியவே வர முடியாது. உங்கள் மனசு வந்து வெளியே கொண்டு வர முடியாது. அந்த லூப்லேயே நீங்கள் இருப்பீங்க, சைக்கிளே இருப்பீங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய இன்னர் லைட்டை வந்து காப்பாற்றுங்க. செட்டு போட்டு உங்களுடைய இன்னர் லைட்டை வந்து உங்களுடைய மனசை உங்களுடைய சோல் அதை வந்து காப்பாற்றுங்க. செட் போட்டு காப்பாற்றுங்க. அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க, சார்ஜ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய எனர்ஜி, உங்கள் ஆன்மாக்குரிய எனர்ஜி, உங்களுடைய சோலுக்குரிய எனர்ஜி. அதை வச்சு தான் உங்களுடைய எல்லாமே அது ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகும். உங்களுடைய பாடி, உங்களுடைய மைண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கீங்களோ கொடுக்குற எனர்ஜி மூலியமாக தான் அது வந்து கிடைக்கும். உங்களுடைய ஜேர்னி வந்து ஓப்பன் ஆகும், ஒரு ப்ளசன்ட் ஜேர்னி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு லைஃப்பில். ஓகே, ஸோ 6th கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபைண்ட் பேலன்ஸ். நான் என்ன சொன்னேன் இவ்வளோ நேரம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் பேலன்ஸ் பிட்வீன் யுவர் ஒர்க், ரெஸ்ட் அண்ட் ப்ளே டைம். மேபி சிலர் வந்து ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் வந்து நீங்கள் கொண்டு வரணும் பேலன்ஸ்டாக. அது வந்து உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய ரெஸ்ட் டைமில், உங்களுடைய சந்தோஷமாக இருக்கிற டைம், ப்ளே டைம் அப்படின்னு கூட அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வாங்க ஒர்க்கிங்கில். அதே மாதிரி ஒரு 8 hours மினிமம் 7 hours ஆச்சும் நீங்கள் தூங்கணும். ஸோ ஒரு சாப்பிட்றது இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபைண்ட் பேலன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ப்ளே டைம், உங்களுடைய ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த காலத்தில் இல்லை, பட் இருந்தாலும் 6 hours ஆச்சு, 6 to 7 hours ஆச்சு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒர்க்கிங் ஒரு பேலன்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டைம், ஒரு டே அண்ட் டைம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு அந்த டைம் கொடுங்க. ரெஸ்ட்டுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒர்க்கிங்க்கு ஒரு டைம் கொடுங்க, ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டைம் கொடுங்க, ப்ளே டைம். அதுதான் உங்களுடைய விருப்பங்கள். அது வந்து ரிலாக்ஸிங் பீரியட், ரிலாக்ஸிங் டைம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது. அது மியூசிக் கேட்குறது, ஒரு வெளியே போகிறது, வாக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, இல்லை பிடிச்ச ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கேட்குறது, பார்க்குறது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில், ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் முன்னாடி வந்துருச்சுங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் இங்கே கார்ட்ஸ் எப்படி, ஃபேரிஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் இதுதான். ஜேர்னி, வாய்ஸ் வைஸ்லி, மேனிஃபெஸ்டேஷன், ஃபேரி ஸ்பாட்டிங். இது வரைக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இங்கே இப்போ இருக்கிற அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்களை கேர் பண்ணணும், நீங்கள் செல்ஃபாக உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்.
மன ரீதியாக, உடல் ரீதியாக சொல்லலாம். அதே மாதிரி மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எனர்ஜிஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்குரிய ஒரு ஹெல்த்தி டயட் இருக்கலாம், ஆரோக்கியமான வாழ்வு முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ரொட்டீனாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு மன ரீதியாக வந்துடுங்க. ஸோ ஃப்யூச்சருக்குரிய விஷயங்கள் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இங்கே ஆரம்பத்துலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிளான் ஆர் அன்பிளான்டு. நீங்கள் பிளான் பண்ண விஷயம் இல்லைனா பிளான்டு இல்லாத விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த ஜேர்னி இருக்குது. வந்து ஃப்யூச்சருக்குரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான். ஸோ ஃபைனலாக இந்த கார்டும் பார்த்துடலாம். டிவினேஷன் அப்படின்றது வந்திருக்காங்க. எஸ், எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் அதான் சொன்னேன், நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய என்சான்ஸ் யுவர் பவர்ஸ் வித் ஆஃப் டிவினேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து சக்தி இருக்குங்க. ஏதோ ஒரு கார்டியன் உங்களுடைய சக்தி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய முன்னோர்கள் இருக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்கலாம், ஸோ ஏஞ்சல்ஸ் இருக்கலாம். உங்களை வந்து ஏன்னா இங்கே வந்து ஒரு ஹோலி ஃபயர் வந்திருக்கு, கேண்டில்ஸ் வந்திருக்கு. இவங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு மரத்து கீழே உட்காந்து ஒரு தவம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது உங்களை நினச்சி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்குங்க. உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன். பட் இந்த லாஸ்ட் கார்டு என்னென்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் ஆன்மீகம் க்ரோத் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஆன்மீக வளர்ச்சி அப்படின்றதே இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சிலருக்கு வந்து இந்த டிவினேஷன் வந்து உங்களுடைய பவர். இதுதான் உங்களுடைய பவர். இது நீங்கள் எப்போ கொண்டு வருவீங்களோ அப்போ வந்து இந்த கிறிஸ்டல் கிளியர், அந்த கிளாரிட்டி, எபிலிட்டி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்கீங்க, உங்களுடைய பவரை வந்து ஒழிச்சு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை வந்து மறைச்சிட்டு வச்சுருக்கீங்க. ஏன் இந்த ஸ்டேஜ் நீங்கள் இங்கே ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷனும், எந்த ஒரு ஆசையும், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும். அதில் வந்து டவுட்டே கிடையாது. பட் நீங்கள் என்னென்னா இங்கே வந்து சம் பேலன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முன்னாடி இருந்த அந்த பேலன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பாஸ்ட் லைஃப் கிஃப்ட்ஸ் தான், இது இப்போ கிடையாது. அந்த கிஃப்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ கூட சிலர் ஃபீல் பண்ணலாம், நீங்கள் நினச்ச விஷயம் இல்லை சைன் பார்க்குறது, ஒரு கனெக்டிவிட்டி த்ரூ யூனிவர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் மூலயமா நீங்களே அதை உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகிறது எப்படி, இவங்களை வந்து நிறைய தடவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. அந்த கடவுளால் பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுக்கு கொடுத்த பவர் நீங்கள் வந்து இன்னும் சரிவர யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 100% பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான விஷயம் உங்கள் டோர் தேடி வரும். அது வந்து 100% சாத்தியம். இது வந்து டவுட்டே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து முழுசாக மனசு வைங்க. அது வந்து கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. அந்த ஜேர்னியை வந்து அது வந்து பார்த்துக்கும். அந்த ஜேர்னி வந்து அந்த பாத் உங்களுக்கு கொண்டு போகும். இன் ரியாலிட்டியில் உங்களுக்கு கொண்டு போகும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்தராக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் கொண்டு வந்துட முடியும். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் பண்ணுற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுடைய ஒரு பூஜை புனஸ்காரங்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பண்ணுற ப்ரேயராக இருக்கட்டும், கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த ஒரு வைப் எனக்கு கொடுக்குது, அந்த எனர்ஜி கொடுக்குது உங்கள்கிட்ட. ஸோ உங்களுக்கு அவ்வளோ கனெக்டடாக யூனிவர்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க போல், அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது,
உங்களுடைய ஒரு இதுவே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இல்லை தெரியுது, பட் நான் வந்து வரமாட்டேன், இந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா, நோ, இப்போ வந்து வரணும். இப்போ வந்து அந்த 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 ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இந்த சேஞ்சஸ் உங்கள் சிஸ்டம், உங்களுடைய எனர்ஜி வைஸ் நீங்கள் வந்து ரீக்ரியேட்லி பர்த் நீங்கள் கொடுக்கும்போது தான் ஓகே. ஸோ அப்போ தான் இந்த சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடிங்க. இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு. நீங்கள் எப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு தாண்டி இப்படி வருவீங்க, எப்போ நான் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் தான் வரணும். நீங்கள் தான் சில சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும். ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம், பிடிக்காத நபர்ஸ், பிடிக்காத ஒரு நடந்திருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு உங்களுக்கு அந்த ஃபேட் இருக்கலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வரலாம். வந்து நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் நீங்கள் கொண்டு வரும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எப்போ வந்து நீங்கள் தீவிரமாக இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இந்த டெஃபினேஷன் நீங்கள் எப்போ எங்கே கொடுக்குறீங்களோ உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய லைஃப்க்கு, அப்போ வந்து உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிரும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும். அதுவும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக, ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஓகே. ஸோ ஃபேரிஸ் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.